السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த, இந்த உலகை விட்டும் மறைந்த, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான ஒரு மாதத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லா இடங்களிலுமே பேசப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்கட கல்புல ஆழமாக பதியணும். ஏனென்றால் அவர் பின்பற்றப்பட வேண்டியவர். ஒரு ஆளை நாங்கள் பின்பற்றதாக இருந்தா, அவரை போல எங்கட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்றதாக இருந்தா, அவரை பற்றிய ஒரு கண்ணியம் எங்கட கல்புக்குள்ள வரணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் யாரை பற்றிய கண்ணியம் எங்கட கல்வியில் இருக்குதோ அவங்கட வாழ்க்கையில் உள்ளவைகளை எங்கட வாழ்க்கையில் எடுக்கிறது லேசா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட கண்ணியம் எங்கட கல்வியில் இன்னும் முறையாக வராததனால அவங்கட வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையாக எடுக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை உலகத்தில் உள்ள மஹ்லூக்குகள் எல்லாம் எல்லா காலத்திலையும் பேசிக்கொண்டுதான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை மலக்குமார்கள் பேசி இருக்கிறாங்க, மனிதர்கள் பேசிக்கிறாங்க, மிருகங்கள் பேசிக்குது, பறவைகள் பேசிக்குது, மரங்களும் கற்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லிக்குது. ஆச்சரியம் என்னண்டா, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர் என்று சொல்றதில்ல ஆச்சரியம். ஏனென்றால் அவர் எங்களுக்கு ஒரு நபி.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர் என்று அல்லாஹ் பேசுறான். அதுதான் ஆச்சரியம். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட அடிமை. குர்ஆனில் பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடிமை என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அடிமையா இருந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த அல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறான், அந்த அல்லாஹ் எப்படி பேசி இருக்கிறான், அவங்கள பத்தி அந்த ரப்பு எப்படி சொல்லி இருக்கிறான் அப்படின்றத நானும் நீங்களும் விளங்கினா நாங்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எப்படி நடக்கணும், அவங்கள பத்தி நாங்க எப்படி பேசணும், அவங்களோட பெயரை நாங்க எப்படி சொல்லணும் அப்படின்றத எங்களுக்கு விளங்கிக் கொள்ள லேசா இருக்கும். குர்ஆனை பிரட்டினா அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் ஆச்சரியமான கண்ணியம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குறிப்பாக ஏனைய நபிமார்களோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசின விதம், ஏனைய நபிமார்களோட பேசின விதம் ஆச்சரியமான கண்ணியத்தை எடுத்து காட்டுது. பெரியவர்களே, சகோதரர்களே, ஏனைய நபிமார்களை அல்லாஹ் பெயர் சொல்லி அழைத்தான். யா மூசா, யா ஈசா, யா ஷுஐப், யா நூஹ், யா சாலிஹ். குர்ஆனுடைய பல இடங்களில் ஏனைய நபிமார்களை, ரசூல்மார்களை, 25 ரசூல்மார்களை குர்ஆனில் அல்லாஹ் பேசி இருக்கிறார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவங்கள கூப்பிடுற நேரம் பெயர் சொல்லல்ல. யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டங்களை, பதவிகளை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால பல ரசூல்மார்கள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன அல்லாஹ் அதிலிருந்து விதிவிலக்கு செய்திருக்கிறான். இல்லா கௌல இப்ராஹிம், அவர் அவருடைய வாப்பாவுக்கு இப்படி ஒரு துஆ செஞ்சார், அந்த விஷயத்தில் அவரை பின்பற்ற வானம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தகுன் கசாஹிபில் ஹூத் இத் நாதா வஹுவ மக்தூம். அவர் கூட்டத்துக்கு எதிராக பதுவா செஞ்சார், கோபம் அடைந்தார், அந்த விஷயத்தில் அவரை பின்பற்ற வானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் எந்த விதிவிலக்கும் இல்லாமல் பொதுவாக சொல்லி இருக்கிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இவருடைய முழு வாழ்க்கையுமே, ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அசைவுகளும் பின்பற்ற தகுதியானவை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஏனைய ரசூல்மார்களோட சில விடயங்களை சொல்லுகிறான். சில விஷயங்களை செய்ய வானம் எச்சரிக்கை செய்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலா தத்தபிஇல் ஹவா ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ்,
மனோ இச்சையை பின்பற்றி நடக்க வானம். அல்லாஹ் ஒரு ரசூலுக்கு சொன்ன வார்த்தை இது. மனோ இச்சையை பின்பற்றி நடக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த தலைப்புல பேசுற நேரம் அல்லாஹ் மனோ இச்சையை பின்பற்றி நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. வமா யன்திகு அனில் ஹவா, இவர் மனோ இச்சைக்கு தோதுவாக வாழுவதல்ல, ஒரு வார்த்தை பேச மாட்டார். இவருடைய வாழ்நாளில் தவறு நடக்காது என்பதற்கு அல்லாஹ் கேரண்டி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னான். ஷைத்தான் மறக்கடிச்சான், சாப்பிட்டார். அதை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலகத் அஹித்னா இலா ஆதம மின் கப்லு ஃபனசிய. ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்க ஒரு விஷயத்தை சொன்னோம், நாங்க சொன்னதை அவர் மறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இது தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இருந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பயம், நானும் மறந்துடுவேனோ. ஒரு ஆயத்து, 2 ஆயத்து, 3 ஆயத்து பல மாதிரி வருகிறது. சில நேரம் ஒரு சூறாவே வருகிறது, எனக்கும் மறந்துருமோ. வார ஆயத்துகளை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற ஆயத்துகளை இவரும் திரும்ப திரும்ப அவசரமாக ஓதினார். அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரப்பட்டு நீங்க ஓத தேவல்ல. சனுகுரிஉக ஃபலா தன்சா, மிக தெளிவாக அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாங்க ஆயத்துகளை சொல்லிக்கொண்டே இருப்போம், மறக்க வானம் சொல்லல, நீங்க மறக்கவே மாட்டேங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவரும் நபி, இவரும் நபி, அவரும் ரசூல், இவரும் ரசூல். ஆனா அல்லாஹ்ட பார்வையில இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான ஒரு கண்ணியத்துக்குரியவராக இருந்தார். நபிமார்கள் துஆ கேட்டு அடைஞ்ச பல விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டபுரத்திலிருந்து அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுத்தான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, கால ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி, ஏண்ட உள்ளத்தை விரிவுபடுத்தி அல்லாஹ். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயத்தை இறக்கினான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களோட உள்ளத்தை நாங்க விரிவுபடுத்தினோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, வஜஅல்லி லிசான சித்கின் பில் ஆகிரீன், பின்னால வார கூட்டம் அவங்களோட உள்ளத்துல என்ன பத்திய கண்ணியத்தை போடு ரப்பே, என்ன பத்தி அவங்க கண்ணியமா பேசணும், என்ன கேவலமா பேசுற கூட்டமா ஆக்கிராத. துஆ கேட்டாங்க, அல்லாஹ் அந்த துஆவுக்கு பின்னால் அதை கபூல் செஞ்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரப்பு சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களோட பிரஸ்தாபம் நாங்க உயர்த்தி வச்சிருக்கிறோம், என்றைக்குமே உங்களுக்கு உயர்வுதான், உங்களை கீழே போட யாராலையும் மேலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, நேர்வழியை தந்திரு ரப்பே, இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், எனக்கு ஹிதாயத் வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரப்பு சொல்றான், வவஜதக ضالன் ஃபஹதா, அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை கொடுத்துட்டான், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்துட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, கேவலப்படுத்திராதே ரப்பே நாளை கியாமத்துல,
வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை கியாமத்துடைய நாளில் என்ன கேவலப்படுத்திராதே. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொன்னான், யௌம லா யுக்ஸில்லாஹுன் நபிய்ய வல்லதீன ஆமனூ மா, நாளை கியாமத்துல இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும் இல்ல, அவங்கட உம்மத்தில ஈமானோட வாழ்ந்தவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். பெரியவர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், சொர்க்கத்துக்கு அனந்தரக்காரராக ஆக்கு என்னைய சொர்க்கவாசியாக ஆக்கி. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொன்னான், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர், உங்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள அந்த கௌசர் என்ற தடாகத்தை நாங்க தந்துட்டோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புடைய பார்வையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கண்ணியத்துக்குரியவராக இருந்தார். பறவைகளும் மிருகங்களும் மரங்களும் கற்களும் அவரை பத்தி கண்ணியமாக பேசுதுன்றதில் ஆச்சரியம். அவரை படைச்சவன், அவருடைய எஜமான், அவரோட இவ்வளவு கண்ணியமா நடந்து கொள்றான். ஏனைய நபிமார்களை அவங்கட கூட்டம் ஏசினாங்க, பைத்தியம் உண்டாங்க, நீங்க பெரிய வழிகேடர்ண்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க தான் அந்த கூட்டத்துக்கு பதில் சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா கௌமி லைஸ பி ஸஃபாஹா லைஸ பி ضலாலா, எனக்கு வழிகேடு இல்ல, நான் மடமையில இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தண்ட கூட்டத்துக்கு சொன்ன பதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்கட கூட்டம் பைத்தியக்காரர்ண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் சொன்னான், மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், ரப்புட உதவியால நீங்க பைத்தியக்காரர் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மனசு நோகிற மாதிரி அதுக்கு ரப்பு இடம் வைக்கவே இல்லை. தாவத்தை ஆரம்பிச்சாங்க, தப்பன் லக்க, ஏசினாங்க, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். உடனே அல்லாஹ் பதில் சொன்னான், தப்பத் யதா அபி லஹபி வதப், ஏசுறவர் தான் நாசமா போவாரே, இவர் வம்சம் இல்லாதவர் அப்படின்னு அவரை பார்த்து மக்கள் சொன்ன நேரம் அவங்க பதில் சொல்லல, அல்லாஹ் பதில் சொன்னான், இன்ன ஷானி அக ஹுவல் அப்தர், உங்களை பார்த்து இந்த கதை சொல்றாரு, அவருதான் வம்சம் இல்லாதவர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மிக மிக கண்ணியமாக பேசி இருக்கிறார். குர்ஆனுடைய ஒரு ஆயத், அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அஅமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தலைவர்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். அவர் கண் தெரியாத சஹாபி, பெரிய ஆட்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் சாதாரணமா இருக்கிற இவர் வாரார். அவருடைய வருக முன்னால் இருக்கிற தலைவருடைய ஹிதாயத்துக்கு தடையாகிருமோ அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காணாதது போல மறுபக்கமா திரும்பினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திரும்பி இருக்க கூடாது அப்படின்றத அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தா இறக்குறான். ஆனா எப்படி ஆயத் இறக்குறான்?
தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் எப்படி இறக்கி இருக்கணும்? அபஸ்த வதவல்லைத அன்ஜாஅகல் அமா. நேர ரப்பிடத்திலிருந்து ஆயத்து வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயத்து வருகிறது. அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும்? நபியே, உங்களிடத்திலே ஒரு குருடர் வந்த நேரம் நீங்கள் முகத்தை கடுகடுத்து திருப்பிக் கொண்டீங்க அப்படின்னு அல்லாஹ் நேர சொல்லி இருக்கணும். நேர அடிச்சா கல்புக்கு வருத்தம் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க, அவங்க டென்ஷன் ஆகிருவாங்க. அதனால அல்லாஹ் போங்க மாத்தி ஆயத்தை இறக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயத்து இறங்குது, அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் அமா. ஒருவர், அவரிடத்திலே ஒரு குருடர் வந்த நேரம் அவர் முகத்தை கடுகடுத்து திருப்பிக் கொண்டார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயத்து வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை இந்த அளவு உயர்த்தி வச்சிருக்கிறார். தபூக்குடைய யுத்தம், சில முனாபிக்குகள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போலி காரணங்களை சொல்லி அனுமதி கேட்டாங்க. வீட்டுல ஒத்தரும் இல்ல, போகலாம், போறதுக்கு அனுமதி தாங்க. கேட்டவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க. உண்மைக்குமே இவங்க சொல்றது உண்மைதானா இல்லண்டா யுத்தத்துக்கு பயந்து போக பார்க்கிறாங்களா என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. ஆனா அல்லாஹ் இப்ப ஆயத்தை இறக்குறான். நீங்க ஏன் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? கொடுத்திருக்க கூடாது. இந்த வார்த்தை நேரடியாக இறங்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு வகையான கலக்கம் வரும். என்னால பிழை நடந்துட்டே, என்னால தவறு நடந்துட்டே அப்படின்ற ஒரு கலக்கம். அல்லாஹு தஆலா அதுக்கு இடம் வைக்கல. உலகத்தின் வளமையை மாற்றி ஆயத்தை இறக்கிறான். குற்றத்தை சொல்லிட்டு தான் குற்றத்துக்குரிய மன்னிப்பை சொல்லணும். அல்லாஹ் எப்படி ஆயத்தை இறக்கிறான்? அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும், லிமா அதின்த லஹும். ஏன் அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க? இதைத்தான் அல்லாஹ் கேட்கணும். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னால அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க? நடந்த பிழையை சொல்லுவதற்கு முன்னால் அதை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியமான வித்தியாசமான ஒரு இடத்துல தான் அல்லாஹ் வச்சிருந்தார். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இந்த பேசி இருக்கிற முறை இருக்குதே, இது ஆச்சரியமான முறை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போறாங்க. தூர் சீனா மலைக்கு போறாங்க. போற நேரம் கொஞ்சம் வேகமா போறாங்க. அல்லாஹ்வோட பேச, அல்லாஹ்வை சந்திக்க. அல்லாஹு தஆலா கூட்டம் எல்லாம் பின்னுக்கு ஆயிட்டாங்க. அல்லாஹு தஆலா கேட்டான், மா அஜலக அன் கௌமிக யா மூசா. கூட்டத்தை விட்டுட்டு இவ்வளோ அவசரமா வாரீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க, அஜில்து இலைக ரப்பி லிதர்லா. நான் அவசரமா வாரதுக்கு காரணம் ஓண்ட ரிதா வேணும். ஏண்ட செயற்பாட்டை நீ பொருந்திக் கொள்ளணும். நான் உன்னோட நடந்து கொள்ற முறைய நீ பொருந்திக் கொள்ளணும். எல்லா நபிமார்களும் இதை எதிர்பார்த்தாங்க. குர்ஆனுடைய ஒரு ஆயத் ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொல்லுது. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், வலசௌப யுதீக ரப்புக ஃபதர்தா. நீங்க எதிர்பார்க்கிறத உங்களோட ரப்பு உங்களுக்கு தருவான். எதுவரையில ரப்பு தருவான் என்றா, நீங்க பொருந்திக் கொள்ற வரையில தருவான்.
அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நாங்க கொடுக்கிறத இவர் பொருந்திக் கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட பார்வையில மிக கண்ணியமானவங்க. நாங்க அவங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தணும்ன்றதுக்கு யோசிக்கவே இடமில்லை. தன்னுடைய அடிமையா இருந்தும் கூட அல்லாஹ் இந்த அளவு அவரை கண்ணியப்படுத்தி அவரோட கண்ணியமாக அவரோட மனசு நோகாம அவரோட பேசி இருக்கிறான் என்றா எங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்ச நானும் நீங்களும் கலிமாவோட வாழ்றதுக்கு காரணமாக இருந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியம் எங்கட கல்புல எவ்வளோ இருக்கணும். இன்னைக்கு சர்வசாதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் சொல்லப்படுற இடத்துல ஸலவாத்து சொல்ல தயார் இல்ல. அந்த அளவு கூட அவங்களை பற்றிய கண்ணியம் கல்புல இல்ல. ஒரு ஸலவாத் இன்னும் சொன்னா என்றா சர்வசாதாரணமா நபி அவங்க சொன்னாங்க. சிலர் நபி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை கூட பூர்த்தியாக சொல்லாமல் சுருக்கி சொல்லுகின்ற சமூகமாக மாறி இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மிக கண்ணியமானவர். குர்ஆனில் அல்லாஹ் அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறான். இந்த கண்ணியம் எங்கட கல்புல நிரம்பி இருக்கணும். எப்ப இந்த கண்ணியம் கல்புல வருமோ அப்பதான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையாக எடுக்கிறது லேசாக இருக்கும். கண்ணியம் இல்லண்டா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வாழ்றது கஷ்டமா இருக்கும். நடிகர்களை பின்பற்ற தயார், விளையாட்டு வீரர்களை பின்பற்ற தயார். காரணம் அவங்கட கண்ணியம் உள்ளத்துல இருக்கிறதுனால, அவங்க எங்கட கல்புல இடம் பிடிச்சதனால. அவங்கள மாதிரி எங்கட முடிய வெட்ட தயார், அவங்க உடுக்கிற மாதிரி உடுக்க தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லைஃப் ஸ்டைல எங்கட வாழ்க்கையில எடுக்க நாங்க தயார் இல்ல. கண்ணியம் இல்ல கல்புல. அந்த கண்ணியத்தை கல்புல எடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடியுமான அளவு 100க்கு 100 பின்பற்றி வாழுவோம். இதுதான் இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசி பேசி எங்கட கல்புல கொண்டு வர வேண்டிய மிக பிரதானமான அம்சம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இறுதியாக ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகம் செய்கிறேன். மஸ்ஜித் ஒரு ஊருக்குரிய மிக பிரதானமான இடம். மஸ்ஜிதினுடைய வளர்ச்சி ஊரினுடைய வளர்ச்சி. மஸ்ஜித முறையாக கண்ணியமாக செழிப்பாக நாங்க உருவாக்கிடுவோம் என்றிருந்தால் எங்கட சமூகம் சிறந்த எதிர்காலத்துக்கு போகும். அந்த அடிப்படையில் மஸ்ஜிதினுடைய பல வேலை திட்டங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டிருக்குது. எங்கட மஸ்ஜித முறையாக அழகாக உருவாக்குறது எங்கட கையில தான் இருக்குது. மஸ்ஜிதுக்காக நாங்க செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்களும் நாளை கியாமத்தில பன்மடங்காக அல்லாஹ் எங்களுக்கு தருவான். யார் மஸ்ஜித கட்டுவாரோ அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தில மாளிகை தருவதாக வாக்கு தந்திருக்கிறான். எனவே எங்களால ஏழுமான உதவிகளை, எங்கள்கிட்ட உதவி கேட்கப்படுற நேரம் முடியுமானதை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையாக ஆக்கி கொள்ள தௌஃபீக் செய்தருள்வாயாக. அவங்கட கண்ணியத்தை எங்கட உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தருள்வாயாக. எங்கட பெற்றார்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக, மக்பிரத் செய்தருள்வாயாக, ஆபியத்தை நசீபாக்குவாயாக. நிறைய பெற்றார்கள் கபராளிகளாக இருக்கிறாங்க ரப்பே, அவங்கட கபரை சுவன பூங்காவாக ஆக்குவாயாக. எங்கட புள்ளகளை
எங்கட கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக, எங்கட கண்ணீருக்கு காரணமாக ஆக்கிறாதே ரப்பே. இந்த ஊரில் உள்ள ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறார்கள், பெரியார்கள், உலமாக்கள், ஹுப்பாதுகள், மதரசாக்கள், மக்தபுகள், பாடசாலைகள் எல்லாத்தையும் கபூல் செய்து கொள்வாயாக. எல்லாருக்கும் ஆபியத்தான கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக, சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பாயாக, அழகான சூழலை ஏற்படுத்துவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ லா யுர்ஜா லிகஷ்ஃபி ஷதாயிதி இல்லாஹு வலா யுதுஆ லிரஃபில் மகாயிதி இல்லாஹு வமா முராதுல் ஆஷிகீன ஃபித் தாரைனி இல்லாஹு வமா மத்லூபுல் வாஸிலீன ஃபில் கௌனைனி இல்லாஹு அல் மக்லூகு குல்லுஹும் துஅஃபாஉ லா கவிய்ய இல்லாஹு والناس كلهم فقراء لا غني إلا هو لا واجد ولا ماجد إلا هو لا حافظ ولا ناصر إلا هو ومن يملك السمع والأبصار إلا هو ومن يعلم الجهر والسر إلا هو أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك وسلم عليه فيا أيها الناس فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك أيها الناس اسمعوا وعوا من عاش مات ومن مات فات وكل ما هو آت آت آيات محكمات ومطر ونبات وليل داج والسماء ذات أبراج ما لي أرى الناس يذهبون ولا يرجعون أرضوا فأقاموا أم تركوا فناموا أين الآباء والأجداد والفرائنة والشداد اعلموا أن الدنيا دائرة ولذتها فانية وطاعتها باقية وحاصلها فوت وآخرها موت إخواني بدن ضعيف ضعيف وسفر طويل طويل وبحر عميق عميق والنار حريق حريق والميزان عديل عديل بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فيا أيها الناس فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك وسلم عليه وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم اللهم اغفر للعباس وبلده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر
வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.